உங்கள் முன் நிற்கவில்லை. ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக இன்று உங்கள் முன் நிற்கிறேன். தமிழக அரசியல் பல சகாப்த வாக்குறுதி அரசியலை கண்டுள்ளது, உணர்ச்சி அரசியலையும் கண்டுள்ளது, பிரிவினை அரசியலையும் கண்டுள்ளது. ஆனால் பொறுப்பின் அரசியலை நாம் இதுவரை கண்டுள்ளோமா? சமநீதியை நடைமுறையாக மாற்றி ஆட்சி அமைக்க கண்டுள்ளோமா? இல்லை. அதற்காகத்தான் பதிலை புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி கொடுக்க இன்று நாம் உங்களிடத்தில் வந்துள்ளோம். எங்கள் அரசியல் தத்துவம் நாங்கள் உறுதியாக நிலைநாட்டுவது சாதி அடிப்படையிலான அரசியலை நிராகரித்தல், மதவாத அரசியலை எதிர்த்தல், இன மொழி வேறுபாட்டு அரசியலை கருவியாக்குவதை ஒழித்தல், சமத்துவமும் சமநீதியும் எங்கள் கொள்கையாகும். இந்தியா என் தாய்நாடு, யாவரும் உடன்பிறந்தோர் என்ற உயர்ந்த தேசிய உணர்வை முன்னிறுத்தி விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்னும் நிலையான மனித கொள்கையை அரசியல் நடைமுறையாக மாற்ற உங்கள் முன்னால் இப்பொழுது வைக்கிறோம். தேசிய ஒற்றுமை, மக்கள் அதிகாரம், சமத்துவ முன்னேற்றம், இந்த மூன்றும் கோட்பாடுகளும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் கோட்பாடுகளாகும். இந்த கோட்பாடுகளை மக்கள் முன் வைத்து வாக்குகளின் வலிமைகளை பற்றி எடுத்துறுத்தி அவர்களை நாங்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். ஜனநாயக ஆலோசனையின் முடிவு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விரிவான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்று கருத்துக்கள் எழுத்துப்பூர்வமாகவும் நடைபெற்றது. முடிவுகளில் 85% தனிச்சு போட்டியிடவும் 15 விழுக்காடு மற்ற கட்சியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடனும் ஏற்று தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிக்கிறது. மேலும் பல தொகுதிகளில் வெற்றியும் சில தொகுதிகளில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்குவோம். தமிழகத்தில் அரசியல் சக்தியாக நிலைநிறுத்துவோம். எங்களின் தேர்தல் பயணம் தமிழக அரசு வரலாற்றில் புதிய அலைகளை எழுப்பும் என்பதை திட நம்பிக்கையுடன் உங்களிடத்தில் உறுதியளிக்கின்றேன். இது தன்னம்பிக்கை, இது துணிவு, இது மக்கள் மீதுள்ள நம்பிக்கை. இது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இது ஒரு தலைமுறையின் எழுச்சி. எங்கள் இயக்கம் உறுதியாக நிலைநிறுத்துவது அடிப்படை பங்குகளான சாதி அடிப்படையிலான அரசியலை முற்றிலும் நிராகரித்தல், மதவாத பிரிவினைவான அரசியலை எதிர்த்தல், மொழி வேறுபாடு இன்றி அரசு ஆயுதமாக்கும் மனப்போக்கை ஒழித்தல், சமத்துவம், சமதர்மம் ஆகியவற்றை அரசின் மைய கொள்கையாக கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். எங்கள் அரசியல் அதிகாரம் அல்ல, பொறுப்பு. அதிகாரம் என்பது பதவி அல்ல, அதிகாரம் பொறுப்பு. மேலும் எங்கள் அரசியல் வாக்குறுதி அரசியல் மட்டும் இல்லாமல் மக்கள் முன்னேற்ற அளவுகளை கொண்ட அரசியலாக அறிவிக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் களம் தொடங்குகிறது. அது பிரிவினை விட ஒற்றுமையை தேர்வு செய்யும், ஊழலை விட பொறுப்பை தேர்வு செய்யும், பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்யும். நாங்கள் வெல்ல வந்திருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை அல்ல, மக்களின் நம்பிக்கையை. நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம், ஆனால் பதவிக்காக அல்ல, நியாயத்திற்காக. தமிழகம் புதிய அரசியல் அத்தியாயத்தை திறக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் அறிவிக்கிறோம். எங்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கட்டமைப்பு சரியாக வைத்திருக்கிறோம். கட்டமைப்பு பூத் கமிட்டி சரியாக வச்சிருக்கிறோம். பூத் கமிட்டி சரியா வச்சிருந்தால் வாக்கு வங்கியை நாங்கள் எட்டுவோம். 2021 நவம்பர் மாதம் துவங்கப்பட்டது. ஆமாம். இல்லை, இந்த பல்வேறு போராட்டங்கள் பற்றி நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீ பார்க்க அப்படின்னு பார்த்தா தெரியும். நிறைய போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான அடிப்படை தேவைக்காக நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்காக கூட கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் கொடுத்து இறந்ததில் முதல்ல புதிய இந்தியா புதிய மக்களுக்கு தான் போராடி அதுக்கப்புறம் தான் அங்கே 144 போட்டாங்க. அதனால எங்கள் கட்சி மேலேயும் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களும் மக்களுக்கான எழுச்சி பயணங்களும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம்.
அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. நாங்கள் அதான் சொல்லியிருக்கோம் நிறையா பாருங்க. அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அகில இந்திய கட்சி, நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரியில் கட்டமைப்பு முழுவதும் முடித்து விட்டோம். அதே மாதிரி மத்திய பிரதேச மாநிலங்களில் இது வரைக்கும் ஒரு 19 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தமிழ்நாடு, இப்போ இந்த கேரளா, ஆந்திரா, இங்கே வந்து இப்போ மாநில தலைவர்கள் தேர்வு செஞ்சு இப்போ மற்ற பொறுப்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஒன்றுபட்ட தேசம், மக்கள் அதிகாரம், சமத்துவ முன்னேற்றம், இந்த மூணையும் வச்சு தான் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வங்கி வாங்க போகிறோம். நம்ம அதுதான் மக்கள் அரசியல்னாவே உங்களுக்கு அதுலேயே எல்லாம் வந்துடும். அரசியல் வந்து அரசியல்வாதி கையிலையும் ஆட்சியாளர் கையிலும் இல்லாமல் மக்கள் கையில் இருக்கணும். அரசியல் மக்கள் கையில் இருந்தாவே மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு விவசாயி உழைக்கும் விவசாயிக்கு வந்து நிலத்துல நியாயம் இல்லை, அப்போ வந்து அங்க ஆட்சி இல்லை. ஒரு இளைஞன் கல்வி முடித்து கூட இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னா அங்க வந்து முன்னேற்றம் இல்லை. ஒரு பெண் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அங்க வளர்ச்சி இல்லை. இது எல்லாமே நாங்கள் அங்க உருவாக்கி கொடுக்க போறோம் எங்களுக்கு. அதுதான் சமத்துவ முன்னேற்றம்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். சொல்லுங்க. விவசாயிகளுக்கு அவங்க விவசாய சம்பந்தமாக வாங்கின கடன்களை ரத்து பண்ணுவோம். மீண்டும் அவங்களுக்கு கடனை நாங்கள் கொடுப்போம். விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான உரங்கள், தானியங்கள் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு சட்ட காவல்துறையை வச்சு பெண்கள் பாதுகாப்புக்கு தனித்துறையை அமைப்போம். ஆமா, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு 12 மணி நாங்கள் இரவு பற்றி நாங்கள் பேசவே இல்லை. பள்ளியில் பாதுகாப்பு இல்லை, புரியுதுங்களா? வேலையாட்கள் எல்லா அரசு பள்ளிகளில் பாதுகாப்பு கிடையாது. எல்லா பள்ளியிலும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆசிரியர் வந்து பாலியல்ஸை சொல்ல கொடுத்து கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் நடந்த கலவரம் இருக்குங்களா, அந்த கலவரமே அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ண கலவரம் தான். போயிட்டு இருக்கட்டா இல்லை போயிட்டு இருக்கட்டா வைக்கிட்டா தனியார் பள்ளி முடிவு இல்லை. 234 தொகுதியும் நாங்கள் வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சாச்சு. அறிமுக கூட்டம் கூடிய விரைவில் இப்போ நாங்கள் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனில் வந்து இப்போ தேர்தல் சின்னத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். கூடிய விரைவில் சின்னம் கொடுத்துருவாங்க. சின்னம் கொடுத்தோன்னே வேட்பாளர்களும் எங்களுடைய நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உண்டான தேர்தல் அறிக்கையோடு உங்களுக்கு நம்ம பத்திரிகைகளை சந்திப்பு நடத்துவோம். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே சமூக ஆர்வலர்கள், சமூக மீது பற்றுள்ளவர்கள் தான் வேட்பாளர்கள் எல்லாமே. பொது தொகுதியிலையும் தனித்தொகுதி வேட்பாளர்கள் பொது தொகுதியில் நிறுத்துவோம். அதான் எங்களுடைய புதிய சிந்தனை. பொது தொகுதியில் தனி தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்துவோம். அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கும்.
சார், இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே ஆட்சியாளர்கள் சரியில்லை. அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. இவங்களை நம்பியுமே எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் கேட்குறாரு, கேட்டுங்க. அதை தான் சார் சொல்கிறேன். ஆட்சி சரியில்லாதான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இருந்து இன்றைய வரைக்கும் சார், இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வரைக்கும் சரியில்லாத காரணத்தால் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் புதுவிதமான மாற்றங்கள். அது அந்த பழைய இதே இல்லை, எதுவுமே இல்லை, சிஸ்டமே இல்லை. எல்லாம் புது சிஸ்டம் தான். இனிமேல் அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம். சரி, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. மற்றது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க தயாராக இருக்கோம். ஓகே. மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிகளில் குருவாக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாத்து அவர்களது முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுரேஷ் ஆமாம். புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், தேசிய தலைவர் சுரேஷ். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவிப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னு